இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஸ்வேதா என்ற வாலிப மகளுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை தான் இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாலிப மகள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த வாலிப மகள். ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜஸில் படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ காலேஜ், கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃப்ரெண்டு அந்த ஸ்வேதாவுக்கு கிடைத்ததனால் ஆண்டவருடைய அன்பை அந்த மகள் அறிந்து கொண்டாள். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாள். எதை செஞ்சாலும் கர்த்தரையே சார்ந்திருந்து கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து செய்கிற பழக்கம் ஸ்வேதா என்ற வாலிப மகளுக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, 4 இயர்ஸ் நர்சிங் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்வேதாவுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஜாப் கிடைத்தது. நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால சரீரத்தில் ரொம்ப பலவீனம் வந்ததாம். ஆனால் ஸ்வேதா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாலாம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் ரொம்ப பலவீனம் வருது, நைட் ஷிஃப்ட் என்னால் பார்க்க முடியல, எனக்கு டே ஷிஃப்ட் வேணும், 20,000 சேலரியில் நல்ல ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணலாம். பிரியமானவர்களே, ஸ்வேதாவுடைய லைஃப்பில் நடந்த காரியம் என்ன ஸ்வேதா ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மாதிரி டே ஷிஃப்டில் ஜாப் கிடச்சிது. அது மாத்திரமல்ல, சேம் 20,000 சேலரியில் ஆண்டவர் ஒரு நல்ல ஜாபை கொடுத்தாங்களாம். ஃபாரினுக்கு போகும்படியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபாரினுக்கும் கடந்து போகிறாங்க. அந்த இடத்திலும் நைட் ஷிஃப்ட் இல்லையா, டே ஷிஃப்ட் தானா. டே ஷிஃப்டில் ஒர்க் பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்தாங்க. அங்கே எழுத வேண்டிய எக்ஸாம்லேயும் எல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபெயில் ஆனாங்களாம். ஆனால் ஸ்வேதா பாஸ் பண்ணும்படியாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த வாலிப மகளுடைய வாழ்க்கையில் வாலிப நாட்களில் கர்த்தரை அதிகமாக தேடுகிற பழக்கம் அந்த வாலிப மகளுக்கு காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, எதை செய்தாலும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்து ஜெபித்து செய்ததுனால எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சக்ஸஸை அந்த மகளுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க? இந்த மனுஷங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, இந்த மனுஷனை சார்ந்திருக்கலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உலக மனிதர்களையே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்ம அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தாவீது ராஜாவும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்ததனால் கர்த்தர் தாவீது ராஜாவை மேன்மைப்படுத்தினார். அசைக்கப்படாதபடி கர்த்தரையே சார்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நடத்தினார். நீங்களும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வையுங்கள், கர்த்தரை சார்ந்திருங்க, அதிகமாய் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்ததனால் அசைக்கப்பட முடியாத அளவிற்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிற ஒரு பழக்கம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படட்டோப்பா. செய்கிற ஒர்க் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கை பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற சகல காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.